பூஜாவை கூட்டிட்டு போய் வீட்டை சுத்தி காட்டுப்பா. சரிப்பா. டேய் நீ இரு, நான் கூட்டிட்டு போய் காட்டுறேன். மம்மி நானே போய் காட்டுறேனே. அதெல்லாம் இருக்கட்டும். பூஜா நீ வாமா. பரவாயில்ல இருக்கட்டும். பூஜா போயிட்டு வா, அதான் அவங்க கூப்பிடுறாங்கல்ல. அண்ணி நீங்களும் என் கூட வாங்கல. நான் எப்படி, நீ போயிட்டு வா. பரவாயில்லம்மா செல்வி, பூஜாவுக்கு வீடு புதுசு இல்ல, அதான் உன்னை கூப்பிடுறா. நீ கூட போயிட்டு வாமா. போங்க போயிட்டு. சரி வா. பாத்து போங்க. அடுத்தடுத்த வேலைகளை உடனே ஆரம்பிச்சிருவோம். எதையும் தள்ளி போட வேண்டாம். எவ்வளவு சீக்கிரம் கல்யாணத்தை முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பண்ணிடலாம். என்ன சொல்றீங்க? எங்களுக்கு சம்மதம் தாங்க. சரி ஜூஸ குடிங்கம்மா. வாங்க. வா செல்வி, வாமா வா. இங்க பாத்தியா பூஜா, இதெல்லாம் எனக்கு வரப்போற மருமகளுக்காக நான் வாங்கி வச்சது. இதுல இருக்கிறதுல ஒரு நாளைக்கு ஒரு புடவை கட்டினா கூட ஒரு வருஷத்துக்கு மேல புது புடவைய கட்டலாம். அந்த அளவுக்கு பார்த்து பார்த்து வாங்கி வச்சிருக்க. உங்க வீட்டுக்கு மருமகளா வர்றதுக்கு எங்க பூஜா ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அதான் இந்த ஊருக்கே தெரியுமே. கொஞ்சம் தள்ளிக்கோ. இதெல்லாம் தங்க வைர நகைங்க. இதுல எவ்வளவு இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. இதெல்லாம் என் மருமகளுக்காக வாங்கி வச்சது. இதெல்லாம் போட்டுட்டு வந்தா கோயில்ல இருக்கிற அம்மன் சிலை மாதிரி இருக்கும். முன்ன நீ என்ன சொன்ன? இந்த வீட்டுக்கு மருமகளா வர பூஜா கொடுத்து வச்சிருக்கணும் தானே சொன்ன. நீ சொன்னது சரிதான். என் பையனுக்கு எவ்வளவு பெரிய இடத்துல இருந்தெல்லாம் பொண்ணு பார்த்து வச்சிருந்த. ஆனா என்ன பண்றது, எங்க மண்டபத்துல சமையலுக்கு ஆர்டர் எடுத்து வேலை செய்யற குடும்பத்துல இருந்து ஒரு பொண்ணு மருமகளா வரதான் என் மனசு ஏத்துக்க மாட்டேங்குது. இத காரணமா சொல்லியாவது நான் உங்க குடும்பத்துக்கு மருமகளா வேண்டான்னு சொல்லுங்களேன். நானாவது சந்தோஷமா இருப்பேன். என்ன பண்றது, என் பையன் உங்க வீட்டு பொண்ண விரும்பி என் கனவுல மண்ணள்ளி போட்டுட்டான். பூஜாவுக்கு இந்த வாழ்க்கை அமையணும்னு எழுதி வச்சிருக்கு. அதை யாரால மாத்த முடியும்? எப்படியோ சந்தோஷமா இருந்தா சரி. செல்வி, வேலு நீங்க எப்ப வந்தீங்க? வாப்பா. நீதான் இவளோட ரெண்டாவது அண்ண. வா வா, நீயும் பாருப்பா. இல்ல பரவாயில்லங்க, இருக்கட்டும். பூஜா எங்க வீட்டுல செல்லமா வளர்ந்த பொண்ணு. அவளோட கல்யாணத்தை ஊரே அசந்து போற மாதிரி பண்ணணுங்கிறது தான் எங்க எல்லாரோட ஆசையுமே. உங்க ஸ்டேட்டஸுக்கு நீங்க என்ன விரும்புறீங்களோ அதை விட ஒரு படி அதிகமாவே நாங்க செஞ்சுதான் எங்களோட பொண்ணை இந்த வீட்டுக்கு மருமகளா நாங்க அனுப்புவோம்.